சிவபெருமானின் கையில் இருக்கும் மண்டை ஓடு அது சாதாரண ஓடு அல்ல. இரத்தம் குடிக்கும் காட்டேரி ஓடு. இதன் பின்னால் ஒரு பயங்கரமான, அதே சமயம் தெய்வீகமான வரலாறு உள்ளது. ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கு 5 தலைகள் இருந்தன. அதில் ஒரு தலை அகந்தையால் நிரம்பியிருந்தது. ஒரு நாள் பார்வதி தேவி குழம்பினாள். என் கணவர் யார்? சிவனா, பிரம்மாவா என்று. அந்த அகந்தையை அழிக்க சிவபெருமான் கோபத்தில் பிரம்மாவின் 5வது தலையை கிள்ளினார். ஆனால் அதிசயம், வெட்டப்பட்ட அந்த தலை கீழே விழவில்லை. சிவபெருமானின் கையிலேயே ஒட்டிக்கொண்டது. அதுதான் பிரம்மஹத்தி தோஷம். உலகத்தின் தலை எழுத்தை எழுதும் பிரம்மாவுக்கே தன் தலை எழுத்தை மாற்ற முடியவில்லை. சாபம் நீங்க சிவபெருமான் பிச்சை எடுக்கத் தொடங்கினார். ஆனால் யார் உணவு போட்டாலும் அந்த மண்டை ஓடு எல்லாவற்றையும் விழுங்கியது. ஒரு பருக்கை உணவும் சிவபெருமானின் பசியை தீர்க்கவில்லை. பசியால் தவித்த சிவனுக்கு விஷ்ணு செய்த தியாகம் உங்களுக்கு தெரியுமா? புராணம் சொல்கிறது, மகாலட்சுமி அரிசி போட்டதாக. ஆனால் ரகசியம் வேறு. விஷ்ணு தன் மார்பை கிழித்து தன் இரத்தத்தை சிவனுக்கு பிச்சையாக கொடுத்தார். அந்த இரத்தத்தை பெற்றதும் மண்டை ஓடு கீழே விழுந்தது. அந்த இடமே இன்று கபால தீர்த்தம். சிவனின் சாபம் நீங்கிய ஹரசாப விமோசனம் பெற்ற புனித பூமி. இதுதான் ஹரசாப விமோசன கோவில். இங்கே நவகிரகங்கள் கூட வித்தியாசம். அனைவரும் சூரியனை நோக்கியே நிற்கிறார்கள். மாசி மாதத்தில் ஒரு அதிசயம். சூரிய ஒளி நேராக சிவலிங்கத்தின் மீது விழுகிறது. சரஸ்வதி தேவி இங்கே நதியாக ஓடுவதாக நம்பிக்கை. இப்படி எண்ணற்ற ரகசியங்கள் கொண்ட இந்த கோவில் நம் தமிழ்நாட்டின் ஆன்மீக பொக்கிஷம்